ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோரல் ஐலாண்டுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஏர்வாடி ராமநாதபுரமில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் முத்துப்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது ஏர்வாடி தர்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு இங்கே இருந்து இந்த பிளேஸில் இருந்து தூரத்தில் இருக்க ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்க ஒரு மணல் திட்டு அங்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்மளை இறக்கி விட்டுட்டு போட் வருங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது வந்து கிளாஸ் போட்டிங். நம்ம வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஐலாண்டில் ஸ்டே பண்ணலாம். அதாவது உட்காந்து விளையாடுறதோ இது பண்ணலாம். அங்கே கண்ணாடி மாதிரி இருக்குங்க தண்ணி எல்லாம். அதே மாதிரி அந்த கோரல் இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த போட்லேயே வந்து நடுவில் கிளாஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்கங்க. அது வழியாக நீங்கள் கடல் பார்த்தீங்கன்னா கடல் கடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு பெஸ்ட்டு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து தண்ணி கிளியராக இருக்கும்னு. நாங்கள் போன நேரம் வந்து முன்னாடி நாள் ரொம்ப மழை பெஞ்சதுனால தண்ணி எல்லாம் கலங்கியிருந்தது. சரியாக பார்க்க முடியல. உங்களுக்கு நல்லா அதை காமிக்கிறோம் பாருங்கள். எங்களால் கிராஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. சீ கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. மற்றபடி வந்து எங்களுக்கு பவளப்பாறையோ அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. அது வந்து விசிபிலிட்டி இல்லை அந்த மழையினால். இதுதாங்க அந்த கிளாஸ் போட்டிங். நடுவில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். என்ன தான் சென்னையில் அவ்வளோ பீச்சுக்கு போயிருந்தாலும் இந்த கிளியரன்ஸ், இந்த வந்து வாட்டர் பியூராக இருக்கிறது நாங்கள் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ சுத்தமாக இருந்தது. முக்கியமாக அந்த ஐலாண்டில் இறக்கி விட்டதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ அலை கொஞ்சம் வந்து கம்மியாக, அலையே இல்லைன்னு சொல்லணும். அந்த இடத்துல மட்டும் அலை இல்லாமல் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, தண்ணி வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ பியூராக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம். அதுவும் குட்டீஸுங்களோட போனோன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம். இது மோஸ்ட்லி வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகலை இந்த பிளேஸு. நீங்கள் ராமேஸ்வரம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் தூரத்துலேயே அங்கே தெரியுது பாருங்கள் மணல் திட்டு மாதிரி. அங்கே தான் ஒரு 5-10 மினிட்ஸ் ட்ராவல். அதுக்கப்புறம் நம்ம ரீச் ஆயிடுவோம் அந்த பிளேஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணல் மாதிரி தெரியுதா பாருங்கள் கீழே. இதுதான் வந்து கிராஸ், சீ கிராஸ். இது மட்டும்தாங்க எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஐலாண்ட் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கல்லுக்கெல்லாம் இருக்கிறது எல்லாமே இந்த கோரல். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நம்ம பார்த்துட்டு வேணால் வரலாம். பக்கத்துலேயே மீனவர்களோட கிராமமும் இருக்குது. அங்கே குட்டீஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்த ஒரு இடங்க. மறக்காமல் நீங்களும் போயிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.